அரபிகளுடைய மொழிகளோடு எந்த மொழியும் கலக்கவில்லை. எந்த ஊருக்கு அவங்க போய் ஷாமுக்கு போய் உடனே வந்துருவாங்க. அவர்கள் வேற அந்நிய மொழிகளை கொண்டு வந்து தன் மொழியோட சேர்க்கவில்லை. அவருடைய எல்லாமே மொழியோடு இருந்தது. அந்த மொழி மீது அவர்கள் வெறி வைத்திருந்தார்கள். நீங்க ஊர் என்று பேசுவீங்க, இன்னொரு நாள் குளம் என்று பேசுவாரு. அவங்க குளங்கோத்திரம் பேசினாலும் அவங்க மொழியில் தான் அவர்கள் அப்படி வைத்திருந்தார்கள். எதுக்கு கேட்டால் அரபி என்பார்கள், ஆஜமி என்பார்கள். அரபிகள் தான் உலகத்தில் சிறந்தவர்கள் என்பார்கள். இப்படி பேசினவங்க அந்த மொழியைத்தான் தன்னுடைய எல்லாத்திலையுமே சேர்த்துக் கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய ஏரியாவை பிரித்துக் கொண்டது மொழியை வைத்து, வேற எதையும் வைத்து பிரிக்கல. நீ வெல்ல நான் கருப்பா அதெல்லாம் இல்ல, அரபி என்றார்கள். அரபிய என்ற அந்த அரபுகளுடைய தேசத்தை அவர்கள் அந்த மொழியை வைத்து தீர்மானித்தார்கள். அவ இரவான என்ன பண்ணுவாங்க, பொம்பளை ஆட விடுவாங்க. பொம்பளை ஆட விட்டுட்டு ஊத்திட்டு இந்த நட்சத்திரத்தை நிலாவையும் பார்த்துட்டு கவிதையை படிப்பார்கள், வர்ணித்து படிப்பார்கள். இது அவங்க ராத்திரி வாழ்க்கை. அவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அகம்பாவம் முத்தி போச்சுன்னா தன் பிள்ளைய சாகடிச்சிட்டு எனக்கு ஆம்பளை வாரிசு மட்டும்தான் பெருமை அடிப்பார்கள். பெருமை அடிக்க தெரிகிறது, குடிக்க தெரிகிறது, விபச்சாரம் செய்ய தெரிகிறது. சரிப்பா, நம்ம அழிவை நோக்கின்னு தலை போட்டாங்களே, இந்த அழிவுல ஒரு பாதி மார்க்கமே இல்லாட்டி கூட ஒரு காவாசி இந்த நாட்டு சட்டம் இருக்குது, கொலை செய்யக்கூடாது, புடிச்சு போட்டுரும் பாரு அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. திருடினால் உங்கள் திருடனுக்கு பிடிச்சிங்கன்னா ஜெயில அடைச்சிருவோம் அப்படின்னு நாட்டு சட்டம் இருக்கும். போலீஸுக்கு பயந்து சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, வேணாம் வா மார்க்கம் எல்லாம் விடுங்க, போலீஸுக்கு பயந்து 4 தப்பில் ஈடுபட மாட்டார்கள். அந்த காலத்துல போலீஸும் இல்ல, ராணுவம் இல்ல. அப்ப உங்க ஊர் நம்ம நாட்டுல போலீஸ் இல்லைன்னு வைங்க, இப்படியா இருக்கும்? இப்படியா திருட்டு நடக்கும்? எந்த இதுவும் கோட்ஸும் இல்ல. கொண்டா நீங்க பாத்துக்கோங்க பாண்டா, வீட்டுல கொலை நடக்கும். மாப்பிள்ளை கோவப்பட்டு மனைவியை கொண்டுருவாங்க, மனைவி கோவப்பட்டு மாப்பிள்ளைய கொண்டுருவாங்க. இது நடக்கும். ஏண்டா அந்த கோவத்தை அடக்கிறது மார்க்கத்துக்காக இல்ல, நாட்டு சட்டம் இருக்கிறது. பெருமானார் வருகிற நேரம் யாருப்பா போலீஸ், யாருப்பா ஜனாதிபதி? உலகத்தில் ஜனாதிபதி இருந்தார்கள், அரபுகளுக்கு மட்டும்தான் ஜனாதிபதி இல்லை. தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல அந்த நாட்டுக்கு அவன் தலைவன், இந்த நாட்டுக்கு சீசர், இந்த நாட்டுக்கு உருமுஸ், அவன் பாரசீகத்துக்கு கிஸ்ரா கைசர் எல்லாம் இருந்தாங்க. அரபு நாட்டுக்கு யாருப்பா இருந்தாங்கன்னா, யாருப்பா உங்க தலைவர்? பள்ளத்தாக்குல அவர் தலைவர், அந்த கோத்திரத்துக்கு அவர் தலைவர். எல்லா அரபிகளையும் சேர்த்து ஜசீரத்துல் அரபுக்கு ஒரு தலைவர் இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு நாடா பிரிஞ்சு நீங்க ஜனாதிபதி வச்சிருந்தீங்களா? அப்படி எதுவுமே இல்ல. உங்க சட்டம் என்ன? எங்க கோத்திரத்துல ஒரு ஆளுக்கு நீ கை வச்ச, எங்க கோத்திரத்துல நீ கொலை செஞ்ச, ஓன்ல ஒன்று ஊழும். 50 வருஷத்துக்கு இங்க ஒன்று ஊழும், அங்க ஒன்று ஊழும், இங்க ஒன்று ஊழும். பழித்து இருக்கிறார்களா? இதுதான் காட்டு மிராண்டி சட்டம். தட்டி கேட்க யாரும் இல்ல. ஜினா செஞ்சா போய் புடிச்சு கூட்டுல அடைக்கிறதுக்கு ஜெயில் இல்ல. எங்க கொண்டு போய் அடிக்க? அவன் பாட்டுக்கு அடிக்கிறேன்னு அடிப்பான். ஒருத்தர் பிடிச்சி விலைக்கு வாங்கி எடுப்பாங்க, அடிமேண்டுவாங்க. அவன் நினைச்ச மாதிரி அடிப்பான், உதைப்பான், மிதிப்பான், எதுவும் செய்வான். ரோட்ல போறோம் தட்டி கேட்டா நீ வாங்குறியான்னு கேட்பான். வாங்கிட்டு போய் நீ எதுவும் பண்ணு. எந்த அளவுக்கு நீங்கள் அதை படித்தால் தெரியும் அந்த எப்படி அவங்க வாழ்ந்திருப்பாங்கன்னு கற்பனை கொண்டு போங்க. இப்ப நாங்க என்ன பேச போறோம்? அப்படி ஒரு கூட்டத்தை எதனால் மாத்தலாம்? உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? என் புள்ளைய மாத்துறது எப்படி நினைக்கிறீங்க? என் மகன் இப்ப கொஞ்சம் ரொம்ப மோசமா நடக்கிறாரு, என் மகளுக்கு ஏதோ தப்பான உறவு வந்திருக்கிறது, பாஞ்சு பெயர்வான்னு பயப்படுறேன், கொஞ்சம் கொஞ்சமா அடக்கமா இருந்தோ வாயடிச்சு பேசுறான். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நாம் தேடுகிறோம். அரபு நாட்டில் உள்ள பிரச்சனை உலகத்துல எவனுக்கும் தீர்வு கொடுக்கல. ஏண்டா ஒரு தலைவனை கீழே கட்டுப்படணுமே, அவங்க அந்த மாதிரி வரணுமே. அப்ப என்ன பண்றது? ஒரு பக்கத்துல படிச்சிருக்கிறான்னு பார்த்தா பல்கலைக்கழகத்தை விட்டு பாடசாலையை கம்மி, எழுத தெரியாதவன் கூட, எழுத பார்த்து படிக்க தெரியாதவன் கூட. படிப்பறிவு என்பது அரபு நாட்டில் இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறான். இவங்களை மாத்தினா ஒட்டுமொத்த உலகத்தை இந்த சித்தாந்தத்தில் மாத்தலாமா?
எடுப்பான், ரின்சோ எடுப்பான், ஷேப் எக்ஸல் எடுப்பான், வெள்ளை ஆடை எடுத்துட்டு அழுக்கான ஒரு ஆடை எடுத்துட்டு அதை போட்டு எது நல்லம் பெர்ஃபெக்ட்டா சுத்தமாவதா போட்டு வச்சு இது பாரு அரை மணி நேரம் போட்டு வைக்கிறேன், அதையும் வைக்கிறேன், அதையும் வைக்கிறேன், எது பெர்ஃபெக்ட்டா கிளீன் ஆகுதுன்னு பாப்பான். எல்லா வெள்ளையும் கண்ணம் கரண்டு கருப்பாக்கி 3 பக்கெட்ல போட்டு வச்சு காட்டுவான். அரை மணி நேரத்தை எடுத்து பார்க்கறது பளிச்சுன்னு நிக்குது. சூப்பர் சூப்பர் சொல்லுவோமா? இந்த கொள்கையை கொடுத்து பார்க்கிறான் அல்லாஹ். அந்த கொள்கையை உள்ள நுழைச்ச உடனே சுப்ஹானல்லாஹ், அழிய போனவர்கள், அழிந்து கொண்டு இருந்தவர்கள் இந்த உம்மத்திலே நம்மளை அளவைத்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு இங்க வீடியோ எடுக்கிறாங்க, நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, சில பேர் செல்ஃபி எடுப்பாங்க. எதுக்கு? ஷேர் பண்றதுக்கு. எதுக்கு ஷேர் பண்ணி என்ன பண்ண? ஷேர் பண்ற 4 பேர் பார்க்கட்டும், அது பாதுகாத்து வைக்கணும். திருமணங்கள் நேரம் சில நேரம் வீடியோ எடுத்து சுத்தி வளைச்சு வீடியோ எடுப்பாங்க, பாதுகாத்து வைக்க. ஆனால் அந்த தோழர்கள் ஏதாவது ஒரு முக்கியமான வைபவமா இருந்தா அதை எடுத்து போட்டோ பண்ணி வைப்பாங்க. ரொம்ப முக்கியமான வைபவம். சுப்ஹானல்லாஹ். இந்த உம்மத்தில் 1400 ஆண்டுகளாக அந்த வீடியோ கிளிப்ஸ்களை யாராலும் அழிக்க முடியாம போச்சு. எந்த வீடியோ கிளிப்ஸ்? அந்த மனிதர்கள் எப்படி இருந்தவங்க, ஏன்னா அதை பத்தி நான் எப்படி இருந்தாங்க ஹதீஸ் வாரியாக பேசினால் ரொம்ப நேரம் எடுத்துரும். அவர்கள் எப்படி மாறினாங்க? சுப்ஹானல்லாஹ். சொந்த கையால் சகப்பன் தன்னுடைய மகளை கொண்டு விட்டு அப்பொழுது அழாதவர் ரசூலுல்லாஹ் லுஹாவுடைய நேரம் ஃபஜ்ர் தொழுது விட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மஸ்ஜிதுன் நபவியில் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒவ்வொரு தோழரும் தன்னுடைய முந்திய வரலாறை சொல்லுவார்கள். பெருமாள் அதை ஆழமாக கேட்பார்கள். அன்றைக்கு இவருக்கு வாய்ப்பு வருகிறார். யார சொல்லலாம்? என்னுடைய அதாவது என் மகளை நான் கொண்டேன். யார சொல்லலாம்? கொண்ட கதையை சொல்லுகிறார். குடியில போடுறேன். யார சொல்லலாம்? என் மகன் என் தாடியில் உள்ள மணலை தட்டினால். யார சொல்லலாம்? அப்ப கூட நான் கொல்ல போறேன்னு அவருக்கு புரியல. யார சொல்லலாம்? நான் எடுத்து போட்டு அப்படியே பொழைச்சிட்டேன், துடிக்க துடிக்க சாகடித்தேன். யார சொல்லலாம்? என்ன கேட்டார் தெரியுமா? அவர் கண்ணால ஓடுது. கொல்ற நேரம் ஓடாதவர், கொல்ற நேரம் அழாதவர், கொல்ற நேரம் தயங்காம இருந்தவர், தான் கொண்டு விட்டு சந்தோஷமா போனவர் கண்ணால் ஓடுகிறது. பெருமானார் கண்ணும் கலங்கிறது. கேட்டார், யார சொல்லலாம்? அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? யார சொல்லலாம்? அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அழாத அரபுகள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அடங்காத அரபுகள் அடக்கி விட்டார்கள். குடித்த அரபுகள் தன்னுடைய குடியை தூக்கி வீசி விட்டார்கள். விபச்சாரமே வாழ்க்கை என்று எடுத்த அரபுகள் விபச்சாரத்தை தூக்கி வீசிவிட்டு ஒழுக்க சீலர்களாக மாறினார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த வரலாறுகள் ஒவ்வொன்றும் உலகத்தில் மிக அற்புதமான பக்கங்களை பிரட்டியது. உலக மாந்தர்கள் திரும்பி பார்த்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உலகம் பார்த்ததே இல்லை. மனிதர்கள் அதிசய மனிதர்களாக மாறிவிட்டார்கள். அற்புதமான மனிதர்களாக இந்த பூமியில் அவர்கள் நடந்தார்கள். உலகமே திரும்பி பார்த்தது. எந்த அரபிகளை பார்த்து கோத்திரமாக கிளைகளாக எதுவுமே தெரியாத மக்கள் என்று சொன்னார்களோ அந்த அரபிகள் இந்த உலகத்தை ஆள வந்தார்கள். இந்த உலகத்தின் ஆட்சியை கைப்பற்றினார்கள். இதனால் என்ன பல்கலைக்கழகம் உருவாக்கினார்கள், என்ன மிலிட்டரி பவர், எந்த ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள்? இந்த கொள்கை மட்டும்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கொள்கைவாதிகள் சில அற்புதங்களை செய்தார்கள். இந்த கொள்கை நமக்குள் வந்தால் அழிவை நோக்கி பயணிக்கிற நாம் திரும்பி ஜன்னாவை நோக்கி பயணித்து விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊரு சகிதம் குடும்பமாக ஜன்னாவை நோக்கிய பயணத்துக்காக நம்முடைய கல்புகளில் ஆழமான சிந்தனைகளை பதிவிடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் கொள்கையின் பெருமதியை நாம் புரியவில்லை. அதிகமான நேரம் மார்க்கத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது ஒரு சில நேரங்களில் மார்க்கம் மார்க்கம் என்று தொழுவைக்கு மார்க்கம், வியாபாரத்தில் மார்க்கம் பேசக்கூடாது. ஏன்? லஞ்சம் கொடுப்பது ஹராம். அப்படி இல்லாட்டி எப்படி வியாபாரம் பண்றது? எப்படி அப்பா போலீஸ் கையை பிடிச்சு போட்டா அவனுக்கு லஞ்சம் கொடுக்கடி திரும்ப எட்டி பொழைக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கவா சொல்றீங்கன்னு கேட்பார்கள். அப்பொழுது மார்க்கம் பேசக்கூடாதா? பொருளாதாரத்தில் கஷ்டம் வருகிற நேரம் வட்டி கடைகளுக்கு போய் கையை வைப்பார்கள். அப்பொழுது மார்க்கம் பேசக்கூடாதா? நேர்மை நியாயமாக தொழில் செய்ய வேண்டும். அப்பா மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஏமாத்துகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. மோசடி செய்யாதீங்கப்பா, உண்மைக்கு உண்மையாக சொல்லி வியாபாரம் பண்ணுங்கப்பா. அப்ப மார்க்கம் பேசக்கூடாதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சில நேரங்களில் மார்க்கமாம். பெருநாள் அன்று காலையிலே பெருநாள் தொழுகை தொழுவதற்கு மார்க்கமாம். ரமலானுடைய தலைப்புரை கண்டதுக்கு பிறகு நோன்பு பிடிப்பதற்கு மார்க்கம் வேண்டுமாம். பள்ளியிலே அசான் சொன்னால் சில வேளை தொழுகைக்கு மார்க்கம் வேண்டுமாம்.
வேண்டாமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் வீட்டுடைய திருமண நேரம் பள்ளிவாசல் தலைவர் சொல்லுவார், மார்க்கம் பேசக்கூடாது, அந்த நேரத்தில் மார்க்கம் பேசக்கூடாது. ஏனென்றால் அது எங்க புள்ளேட ஆசை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளிவாசல் தலைமைகளுக்கு சில ஊர்களில் வருகிறார்கள். யாரப்பா? ஊரில் பெரும் பணக்கார ஆஜியார். யார் அவரு? பகிரங்கமாக தெரிகிறது, அவர்தான் இந்த ஊரிலே ஐஸ்விக்கக்கூடியவர், மிக அசிங்கமான காரியத்தில் ஈடுபடக்கூடியவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், நான் கதை சொல்லவில்லை, நான் பொய் சொல்லவில்லை. பல பள்ளிவாசல்கள் அவர்களை தலைவர்களாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயம் விற்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆஜியார் பணம் படைத்து 4 பிராடோயில் போனால் அந்த கைவர்களை பள்ளிவாசல் தலைவர்களாக்கினால் என்ன நிலைமை வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன காரணம்? பல இடங்களில் மார்க்கம் என்று பேசுகிறோம், பல வேளைகளில் மார்க்கம் வேண்டுமா, இன்னும் சில வேளைகளில் மார்க்கம் தேவையில்லையா, அதுக்கெல்லாம் மார்க்கம் தலை போட கூடாதாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் தெரியுமா? அப்ப மார்க்கம் வந்தா நமக்கு லொஸ்ட் ஆகிருமாம், எங்க சந்தோஷம் பறி போயிருமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியெல்லாம் மார்க்கத்தை அணுவணுவாக பின்பற்றினா எப்படிப்பா வாழ்றது? இவர் என்னமோ ஒரு அவுலியா குஞ்சி மார்க்கத்தை அப்படி பார்க்கிறாராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அழிவுக்கான காரணம், வேற எதுவும் அல்ல. இதுதான் அழிவுக்கான காரணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பூரணமாக அதற்குள் நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இந்த பூமியிலும் சந்தோஷமாக வாழுவோம், மறுமையிலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அடைவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன விடயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொள்கையை சாதாரண சந்தையில் ஒரு பொருள் விற்கிறாங்க, அந்த பொருளுக்கு ரொம்ப டிமாண்ட். இந்த போன் இருக்குது, 100 பேர் கேட்கிறாங்க, 10 போன் தான் இருக்குன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த 10க்கு சீட்டு போடுறீங்களா? எனக்கு 10 போன்ல எனக்கு வேணும். அப்ப 25,000 போன் 2 லட்சம் சொல்லுவான். இந்த பெட்ரோல் போச்சு பாருங்க, சில ஊர்களில் 20,000 பெட்ரோல் வாங்கினானா. ஏண்டா 350 ரூபாய் கொடுத்து பெட்ரோல் வாங்குறதுக்கு பிரச்சனை, 20,000 கொடுத்து வாங்குற அளவுக்கு போச்சு. இவ்வளவு பெட்ரோல், இவ்வளவு பெட்ரோல் சொன்னா போமா, டிமாண்ட் சப்ளை. அதே மாதிரி இந்த போன் இவ்வளவுதான் பாண்டா, 10 பேர் 1000 பேர் கேக்குறீங்க, ஊர்ல 10 பேருக்கு காட்டுறோம். இந்த முட்டையில் அப்படிதான் நடக்கும். உங்களுக்கு முட்டையை சொன்னா புரியும். அதாவது முட்டை மலிஞ்சிட்டு வைங்க, என்ன ஆயிரும்? பிரைஸ் கம்மியா போயிடும், 20 ரூபாய்க்கு இறங்கிரும். தேவைக்கு 5000 பேருக்கு முட்டை தேவை, நீங்க 2000 தான் கோழியில முட்டை வருதுண்டா 60 ரூபாய் போயிரும். 5000 இருக்கிற 7,000 முட்டையை போட்டுன்னு வைங்க, 7,000 மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா முட்டை எனக்கு 5000 போதும், மற்ற 2000 அவிஞ்சு போயிடும். உடனே விலையை கம்மியாகி கொடுத்துருவாங்க. டிமாண்ட் சப்ளையும் இதெல்லாம் அரசாங்கம் தலை போறது இல்ல. டிமாண்ட் எது, சப்ளை என்னன்னு பார்த்து முடிவெடுக்கணும். அதான் மார்க்கம், மார்க்கெட் அப்படிதான் தீர்மானிக்கப்படும். இப்ப கொள்கை, மொபைல் போன் விட்டுருங்க, கொள்கை விளம்பரம் செய்யப்படுகிறது. இந்த கொள்கை வேணுமா? இந்த கொள்கை வேணுமா? இந்த கொள்கை வேணுமா? ஒரே ஒரு கொள்கை, இலவசமான கொள்கை. இதை மட்டும் மனுஷனுக்குள்ள உடல்ல மனசுல கொண்டு போய் சேர்த்தன்னு வைங்க, அவன் எப்படி ஆயிருவான்டா, புனிதமான ஆயிருவான். எந்த அளவுக்கு இந்த கொள்கை தெரியுமா? இந்த கொள்கையை ஒருவர் எடுத்தால் எழுத தெரியாத படிக்க தெரியாத மக்கள்கிட்ட போய் கொள்கையை போட்டாச்சு. கொள்கை என்ன வேலைன்னு சொன்னாதானே அது பெருமதி தெரியும். பள்ளிவாசல் சும்மா கத்துறாங்க நினைக்கிறாங்க சில பேர், என்னமோ மைக்க பிடிச்சு பேசுறாங்க நினைக்கிறாங்க. இந்த கொள்கையோட பெருமதி தெரியுமா உங்களுக்கு? எந்த கொள்கைக்கு நீங்கள் எப்படி அலைமோதணும் தெரியுமா? பெருமாள் சொல்றாங்களே, முன்சப்புடைய பெருமதி தெரிந்தால் சீட்டு போடு, சீட்டு போடு, என் பேர் வருவதா 50 பேர் முன்னுக்கு சப்புக்கு நிற்பாங்க. அதுல பெருமதி தெரிஞ்சா சீட்டு கூலிக்கு போட்டு முன்னாடி வருவார்கள். நானும் நீ என்று சண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு வெகுமதிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறானே. இந்த கொள்கையுடைய பெருமதி தெரிந்தால், இது எவ்வளவு பெருமதி என்று புரிஞ்சா அப்பதான் பள்ளிவாசலுக்கு வருவீங்க, அப்பதான் இந்த அழிவான காரியத்தை விடுவீங்க, அசிங்கத்தை விடுவீங்க. என்னென்ன தலைவர்கள் இளைஞர்கள் பின்பற்றாங்களோ தூக்கி வீசுவார்கள். என்ன பெருமதி என்று புரியணுமா? சரி சொன்னானே, ரின்சோ எடுத்து சேஃபெக்ஸில் எடுத்து அதை எடுத்து உள்ளதெல்லாம் எடுத்து போட்டா எது பளிச்செண்டாவது அதான பெஸ்ட். இந்த கொள்கையை கொண்டு போய் உள்ள போறோம். யாருக்குள்ள? காட்டு மிராண்டி உள்ளவங்கள்ட்ட போறோம். எழுத தெரியாது. இந்த உலகத்துல கொஞ்சமாவது கௌரவமா வாழணும்னா எழுத தெரியணுமே, படிக்க தெரியணுமே. உங்க ஊர்ல எழுத தெரியாத ஒரு ஆள் வந்து நின்று பேசினான்னு கேட்பீங்களா? நீங்க கேட்கணும். ஆனா நான் கேட்கிறேன், கேட்பீங்களா? இவர் வந்துட்டாரு எங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவார்கள். அது இஸ்லாத்துல இல்ல. திக்கி திக்கி பேசினாலும் கேட்கணும்.
மூசா நபி அவ்வளவு பேர் தெளிவா பேசுறதுக்கு இருக்கிற நேரம் மூசா நபி எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க. அவரா சொல்றாரு, ஹப்ஸோ மின்னி லிசானன், ஹாரூன், ஹாரூன் நல்லா பேசுவார். யா அல்லாஹ், நான் திக்கிருவனே, ரொம்ப தெளிவான நாக்கு இருக்குது, அவரை போய் ஃபிரௌன் அவன் அனுப்பியா அல்லாஹ், ஃபாரிசிலா ஃபிரௌன், ஹாரூனை கொண்டு போய் ஃபிரௌன் அனுப்பியா அல்லாஹ், தெளிவா பேசுவாரு. அல்லாஹ்னு சொன்னா, அனஹ்தர்துக ஃபஸ்தமி லிமா யுஹா, எனக்கு நீங்க வேணும், திக்கிற நீதான், நீங்க மூசா, அனஹ்தர்துக, நான் உங்களை தேர்ந்தெடுத்துட்டேன், ஃபஸ்தமி லிமா யுஹா, ஹாரூன் வேணும்னா தாரேன் சப்போர்ட்டுக்கு. மாளிகைக்குள்ள போய் ஃபிரௌன் நிக்கிறான், சிப்பாய்கள் நிக்கிறாரு, எல்லாம் இருக்கிறான் படையோட. லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் தொடங்குறாரு. அந்த ஆயத்துக்கெல்லாம் திரும்பி சூரா தாஹா பிரட்டி பாருங்க, சூராவை என்ன ஆகுது. இப்படி எல்லாம் செய்யற நேரம் சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு சப குலுங்கி நிக்குது. ஹாரூன் ஃபிரௌன் முன்னாடி கொஞ்சம் பேசுங்களேன், திக்ரவராஜே, ரப்பி ஷாலி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ்ட துஆவை கேட்டுடு யா அல்லாஹ், கல்ப விசாலமாக்கிறியா அல்லாஹ். ரப்பி ஷாலி சத்ரி, என் நெஞ்சை விரிவாக்கி விடு யா அல்லாஹ். வயஸ்ஸிர்லி அம்ரி, ஃபிரௌன்ட்ட போய் ஜனாதிபதி காலே நடுங்குமே, முன்னாடி போனா உள்ளமெல்லாம் நடுங்கிருமே, கண்ணெல்லாம் மேல போகுமே, வேர்த்து வடியுமே. ஃபிரௌன் சும்மா உள்ள ஜனாதிபதி நினைக்காதீங்க, ஃபிரௌன் முன்னாடி போய் சொல்லணுமா, ஏய் நீ சொல்ற கொள்கை பிள்ளை, நான் சொல்றது உண்மை, ஆனா ரப்புக்கும் ஆளான்றியே, உங்க எல்லாருக்கும் ரப்பு நான் தாண்டி, அது போய் விளங்குச்சா, அல்லாஹ் தான் ரப்பு சொல்லணும். இப்ப அல்லாஹ் அதை சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு, வலா எந்தலி குலிசானி, எனக்கு பேச்சே வராதே யா அல்லாஹ், வயதுக்கு சதுரி, என் நெஞ்சு இருகிறீ யா அல்லாஹ், ஃபிரௌன் முன்னாடி போய் பேசவா, வயதுக்கு சதுரி, வலா எந்தலி குலிசானி ஃபாரிசிலா ஹாரூன், ஹாரூனை கொஞ்சம் அனுப்பி யா அல்லாஹ், வலவும் அலைய தம்பும் ஃபஅகாஃப யக்துலூன், என் மீது ஆல்ரெடி ஒரு கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், என்னை மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, என்னை கொன்றுவாங்கன்னு பயப்படுறேன் யா அல்லாஹ், என்ன பொய்ப்பிச்சிருவாங்க யா அல்லாஹ், நான் இப்படியே அல்லாஹ் போறது. மூசா நீங்க தான் போங்கட்டால, திக்குவாய் ஒருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி, குர்ஆன் திரும்ப திரும்ப அதை மறைக்கவில்லை. உம்மி என்றதை ஏதோ உம்மிய நபியாக்கிட்டோம், உம்மி என்று சொல்லுது குர்ஆன். உம்மி என்றா உம்மாவை சார்ந்த புள்ள, உம்மாவை சார்ந்த புள்ளைக்கு என்ன தெரியும், உம்மா தான் பால் கொடுக்கணும், உம்மா தான் கூட்டிட்டு போகணும், அதுக்குதான் அரபிகள் உம்மி என்றுவாங்க. எழுத தெரியாதவங்க ஒட்டுமொத்த இன்ஜினியருக்கும், டாக்டருக்கும், லோயஸ் மார்க்கலுக்கும், ப்ரொஃபஸருக்கும், சயின்டிஸ்டுக்கு இவர் தான் நபி, காத்தமுல் அன்பியா. நீ அமெரிக்கா இருந்தா, ரஷ்யால இருந்தா, இவெல்லாம் உன் தலைவர். அல்லாஹ் எடுத்து தேர்ந்தெடுத்து வைக்கிறான், அப்படி தெரியப்படுத்தி கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், மூசா நபி அப்படி தேர்ந்தெடுத்தான எந்த குவாலிஃபிகேஷன் இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு குவாலிஃபிகேஷன், எழுத தெரியாது படிக்க தெரியாது, அவரை தேர்ந்து செய்யறான். அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறான். என்ன பொறுப்பு தெரியுமா, இந்த காட்டு மிராண்டி மக்களோட நீங்க பேசணும். எப்படி பேசணும், அந்த மக்களுக்கு இந்த கொள்கையை சொல்லணும். அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அசிங்கத்தில் ஈடுபடுறார்கள், சண்டை பிடிக்கிறார்கள், இவர்களை காக்கிற கொள்கை இந்த கொள்கை, இதை கொண்டு போய் கொடுக்கணும். மஸ்துல உள்ளவனுக்கு, போதையில உள்ளவனுக்கு குர்ஆன் சொல்லுது, குடிச்சிட்டு தொழுந்து வருவாங்களா, குடிச்சிட்டு கொஞ்சம் கிட்ட வாங்கம்மா, அந்த மேல கேக்கு ஒழுங்கா இது இல்ல, இப்படி வாங்க, முன்னாடி வர்றாங்க, இந்த பக்கம் வந்துருங்க, ஆண்கள் நல்ல இந்த பக்கம் வந்துருங்க. அப்ப குடிச்சிட்டு உள்ளவர்களுக்கு என்ன ஆகும், குடி போதையில் இருந்தவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, குடிச்சவனுக்கு ஒண்ணும் புரியாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, எப்ப போதையில் இருக்கிறேன்னு தொழுகைக்கு வந்துடாதீங்கப்பா. குடிச்சிட்டு சில பேர் தொலை வருவாங்க, அது தப்புன்னு உங்களுக்கு தெரியல, அவங்க அதுக்காக வேண்டி என்ன சொல்றேன்னா, குடிச்சிட்டீங்கன்னா தொலை வராதீங்க, அந்த அளவுக்கு குடிக்கிறாங்க. இன்னமல் ஹமர் ஆயத் இறங்கல, அந்த ஆயத்துக்கு முன்னாடி குடிச்சா தொலை வராதீங்க, எவ்வளவு பேர் குடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பெருமானார் இந்த கொள்கையை சொல்லுகிறார், மக்களிடம் போய் சொல்லுகிறார். இப்ப இந்த கொள்கையோட பெருமதி என்ன தெரியுமா, ஒண்ணுமே எழுத தெரியாது, பல்கலைக்கழகங்களும் ஒண்ணு இல்ல, ஒரு 25 ஆண்டுகள் கழிய இந்த கொள்கை முடியுது. 30 ஆண்டுகள் கழிய பாலைவனத்தில் ஒருவரா இருந்தவர் உங்க ஊர்ல அணுக்கணையில ஒரு ஆள் இருக்கிறார். அவர் என்னமோ அந்த பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணிட்டாங்க ஜேவிபி வைங்களேன், இருந்து இருந்து கத்தி 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 3 பேரா இருந்து எத்தனை பேர் இருந்து ஜனாதிபதி ஆச்சு, ஜனாதிபதி ஆயிட்டாங்க. இது கொஞ்சமா இருந்து
அது இலங்கையில தான் ஜனாதிபதி, உலகத்துக்கே ஜனாதிபதியா. ஆனால் மதீனாவில் அரசியல் செய்யவில்லை ரசூலுல்லாஹ். சொந்த ஊரில் இருந்த செல்வாக்கு இழந்தார்கள். தன் உடுத்த உடுப்போடு மதீனாவுக்கு போனார்கள். ஆட்சிக்கு பணம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. தன்னோட ஏழை தோழர்கள் இருந்தார்கள். இப்படி இருந்தவங்க